எங்க பொண்ணு தேர்தல்ல நிக்க போறா, ஜெயிப்பாளா என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. எந்த தொகுதி, எந்த பகுதி, எவ்வளோ பேர் ஓட்டு உரிமை இருக்குது, எவ்வளோ பேர்கிட்ட செல்வாக்கு இருக்குது, அப்படிலாம் எனக்கு தேவையில்லை. நான் கணக்கு போட்டே சொல்லுவேன் ஜெயிப்பாங்களா இல்லையான்ட்டு. அதைத்தான் எங்கள் அம்மா கேட்டாங்க, பார்த்து சொல்லுங்க. தம்பி, பார்த்து சொல்ல முடியாது, கால்குலேஷன் பண்ணணும். எண் கணிதம், நவீனமாக இருக்கக்கூடிய ஜோதிடம், இது எல்லாமே எப்படி சேர்ந்து வருது, எப்படி இருக்குது, இவங்க திசை எப்படி இருக்குது, இவங்களுடைய கட்சி எப்படி இருக்குது, அதுடைய திசை என்ன நடக்குது, இவ்வளவும் பார்த்து தான் சொல்ல முடியும். சார் கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து சொல்லுங்க. சொல்கிறேம்மா. என்னன்னா, நான் கேட்கறதுக்கான பதில் நீங்கள் சரியாக சொல்லுங்கள். ஏன்னா இது ரொம்ப கரெக்டாக அக்யூரேட்டாக போட்டால் தான் என்னால் சொல்ல முடியும். இதெல்லாம் என்ன நீங்க நம்புறீங்கல்ல? டேய் சும்மாறா. எனக்கு பதில் சொல்லுங்கள். உங்களுக்குள்ளே கூடி பேசக்கூடாது. இங்கே வந்தப்புறம் உங்கள் பேர் என்ன, எங்கே பிறந்தீங்க, டேட் ஆஃப் பர்த், தேதி மாதம் வருடம், இதை சொல்லணும். சரியான நேரம், பிறந்த சரியான நேரம் அப்படின்றதெல்லாம் சொன்னீங்கன்னா கணிச்சு கரெக்டாக சொல்லலாம். பொண்ணு பேரு ராணி. ஆனா ஸ்கூல்ல என்ன கிரேஸ்னு கூப்பிடுவாங்க. நான் எப்பயுமே எங்க அக்காவை புஷ்பான்னு தான் கூப்பிடுவேன். கிரேஸ், ராணி, கிரேஸ், புஷ்பா. டேய் என்னடா தலை சொல்றாரு? என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அதாவது உங்களுக்கு ரா, ரி, ரோ இது மாதிரி ஏதாவது எழுத்தில் தான் தொடங்கி இருக்கும். அப்போ ராணி அப்படின்னு மட்டும் நம்ம பார்க்க முடியாது. கூட்டுத்தொகை என்ன வருது அப்படின்னு பார்க்கணும். ராஸ், கிரேசி, புஷ்பா. ராணி, கிரேசி, புஷ்பா, இது மூணுத்தையும் கூட்டினா ஒரு நம்பர் வரும். அதை முதல்ல நான் எடுத்துக்கிறேன். ஆனா ஏமா டேட் ஆஃப் பர்த் சொல்லுமா. நீங்க சொன்னது எங்க பொண்ணுக்கு வைக்கவே இல்லை. அம்மா அவரு கேட்டது பிறந்த தேதி, மாசம், வருஷம். அவர் என்ன லேட்டா பூட்டான்னு கேக்குறாரு. லேட்டா பூட்டாவா? டேட் ஆஃப் பர்த். உங்க பையன் சொன்னார் இல்லையா, தேதி மாதம் வருடம், அதை சொல்லுங்க. சார் 2 தேதி இருக்கு, எந்த தேதி சொல்லட்டும்? ஏமா 2 நாளாக உங்க அக்கா பிறந்தது. 11ஆம் தேதி ஆரம்பிச்சு 12ஆம் தேதி இருக்குமா பிறந்திருக்கோம். ஏமா குழப்புற? அப்படி இல்லைங்க, நான் பிறந்தது ஒரு டேட்டு, ஸ்கூல்ல சேர்த்தது ஒரு டேட்டு. நான் எந்த டேட்டை சொல்றது? நீ ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்கினது, ஹாஸ்பிட்டலில் போய் 10 கண்டது, அந்த டேட்லாம் எனக்கு தேவையில்ல. பிறந்த தேதி, மாதம், வருஷம் மட்டும் சொல்லுங்க. 1/3/86. 1/3/1986. 1/4/4/4/9/4 கூட்டுத்தொகை 6. எங்க பிறந்தீங்க? ஹாஸ்பிட்டல்ல தான் சார். ஏமா ஹாஸ்பிட்டலில் பிறந்ததா, வீட்டில் பிறந்ததாகல? எந்த ஊர், எந்த ஊர்? சார் சென்னையில தான் இருந்தாங்க, ஊருக்கு போனாங்களா சீர்காழிக்கு, அங்கேயே பிறந்துட்டேன். டேட்டு கட்டிங்க நியாயம், பேரை கட்டிங்க நியாயம், ஊரை தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? தம்பி, விஷயம் தெரியாம பேசாதீங்க. இந்தியா ஃபுல்லாக ஒன்றா இருந்தாலும் டெல்லிக்கும் தமிழ்நாடுக்குமே டைமிங் டிஃப்ரென்ஸ் இருக்குது. தெரியுமா உனக்கு? தெரியாதுல்ல. அது மாதிரி அந்த நேரத்தில் என்ன கிரகம் அங்கே திசையில் இருந்திருக்கு அப்படிலாம் நாங்கள் பார்க்கணும், சும்மா இல்லை. சரி விடுங்க, எல்லாம் எழுதிட்டீங்கல்ல. இப்போ எங்க அக்கா ஜெயிப்பாங்களா? நான் எழுதிருந்தாலும் உங்கள் அக்கா ஜெயிக்க மாட்டாங்க. கணிச்சு சொல்லணும், புரியுதா? நீங்க கணிச்சுனா சொல்லுங்க, கழிச்சுனா சொல்லுங்க, முதல் சொல்லுங்க. ஏம்மா, வேண்டா வெறுப்புக்கு குழந்தைய பெற்றுட்டு காண்டா மருகன் பேர் வச்சேன்னா இப்படி பேசுகிறாப்புல இடத்துல ஒரு அக்கா ஜெயிக்கணும். வந்திருக்கமே பயபக்தியோடு கேட்கணும், என்ன நடக்குமோ பதறணும், ஐயா என்ன சொல்லுவாரு ஏங்கணும். என்னமா வேண்டா வெறுப்பா கேட்டுருக்காப்புல. சார் அவன் ஏதோ தெரியாம பேசுறான் சார், விட்டுருங்க சார். நீங்க பார்த்து கணிச்சு சொல்லுங்க சார். டேய் கம்னுடா. உங்க பேரை கணிச்சது பார்த்தா வெற்றி உறுதி, மாற்று கருத்தே கிடையாது. நீங்க தான் ஜெயிப்பீங்க. ஆனா பிறந்த டேட்ல கவுண்டிங் நம்பர் பார்த்தா அது டவுட்டு தான் அப்படின்னு காடு. இந்த ரெண்டுத்தையும் வச்சு பார்த்தா ஜெயிக்கலாம், ஜெயிக்காம போகலாம். எந்த அடிப்படையில் ஜெயிக்கலாம் வாய்ப்பு இருக்கு, எந்த அடிப்படையில் தோக்கலாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்றத ரொம்ப துல்லியமா என்னால் சொல்ல முடியும். என்ன புரிஞ்சுது உனக்கு? டேய் இருடா, அவர் எது சொல்ல வராரு. நான் சொல்றது கேளுங்க, நீங்களா பேசிக்காதீங்க. குரு உச்சத்திலையும் ராகு கேது பார்வை உங்களுக்கு இப்போ திசை நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அது 10ஆம் தேதியோட உங்களுக்கு விலகும் போது தேர்தல் நேரத்துக்கு அது பலவீனமாயிடும். அப்போ உங்களுக்கு குருவுடைய பலன் கிடைக்கணும்னா ராகுவும் கேதுவும் இந்த பக்கம் விலகினாலும் சனி உச்சம் பெற்றது.
இப்போ அவனுடைய பார்வை இருக்கிறதால கொஞ்சம் ஆபத்து. அதே நேரத்தில் உங்களுக்கு என்னன்னா சுக்கிரனுடைய ஆதிக்கம் வருது. சனி என்ன பார்வை பார்த்தாலும் சுக்கிரன் வரான் இல்லையா? இங்கே தான் நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். புதன் என்ன பண்ண போறான்ட்டு. சுக்கிரன் ஒரு பக்கம் இருக்கலாம், சனி ஒரு பக்கம் இருக்கலாம், புதன் என்ன பண்ண போறான் அப்படின்னா உங்களுடைய கூட்டுத்தொகைக்கு புதன் வந்து பக்கத்திலே இருக்கான், ஆனாலும் உதவ மாட்டான். இது எப்படின்னா நம்ம ஃப்ரெண்டு பக்கத்திலே இருப்பான், உதவ மாட்டான். தூரத்தில் ஒருத்தர் இருப்பான், நமக்கு உதவுவான். அப்போ அந்த தூரத்தில் இருக்கிறது யார்? அவங்க உதவுற இடத்துல இருக்காங்களான்னா அதுவும் டவுட்டு தான். உங்களுக்கு உதவுற இடத்துல இல்லை. ஏன்னா நீங்கள் அந்த காலகட்டத்தில் அவனு நீங்களே எதிரியாக இருந்திருக்கீங்க. அந்த பிரச்சனை ஒன்று ஓடுது. ஆனால் இப்போ நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு அதிக அளவில் ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பு எப்படின்னா உங்கள் கட்சி பேர் என்னன்னு சொல்லுங்கள், தலைவர் பேர் என்ன சொல்லுங்கள், அதோட ஒத்துப்பட்டு போதா அப்படின்னு பார்த்து நம்ம சொல்லிட முடியும். தலைவர் பேர் சொல்லுங்க. சொல்லு, கேக்குறாரு. தலைவர் பேரை கேக்குறாருல, சொல்லு. முத்தரசன். முத்தரசன். கூட்டுத்தொகை 7353. ரைட்டு, ஓகே. கட்சி பேருமா? முடிஞ்சா பாத்துக்கோனி. முடிஞ்சா பாத்துக்கோனியா? என்னங்க இப்படிலாம் பேசுறாங்க? ஏமா கட்சி பேர் கேட்டா முடிஞ்சா பாத்துக்கோ. நீ இப்போ இவ்வளவு நக்கலா பேசுறிய? நீ எல்லாம் ஜெயிச்சு என்ன பண்ண போற? சார் கட்சி பேர் தான் சார். சார் சாட்டா சொன்னா எம்பிஎன் சார். ஓஹோ, எம்பிஎன் கட்சிக்காரங்களா நீங்க? இதே இது டெல்லி இது எலெக்ஷன் வந்து வச்சுக்கோ, செம்ம பவர். எம்பி வருது இல்ல, நல்லா வந்திருக்கோம். இது எம்எல்ஏ இது இல்ல, அதனால எம்பிஎன் நம்ம கூட்டணும். எம்பிஎன் கூட்டுத்தொகை இது. முத்தரசன் தலைவர். இவருடைய கால்குலேஷன் படி இவருக்கு எல்லாமே சரிபாதி இருக்கும், எல்லாமே சரிபாதி. இவர் நியூட்ரலாகவே இருப்பார். எப்பயுமே இவருக்கு தோல்வியோ வெற்றியோ அபரிவிதமாக இருக்கலாம் சொல்லவே முடியாது. நியூட்ரல் தான். ஒரு ஏற்றம் இருக்கும்னுவாங்க சிலர்லாம், இறக்கம் இருக்கும்னுவாங்க. ஆனால் இவர் திசைக்கு என்றைக்குமே ஒரே மாதிரி இருப்பார். பெரிய ஏற்றம் இறக்கம்லாம் இருக்காது. அந்த கட்சியில் இருக்கிற உங்களுக்கும் முத்தரசனுக்கும் உங்களுக்கும் இப்போ நான் பொருத்தம் பார்க்குறேன். பொண்ணா சார் பார்க்க வரேங்க, பொருத்தம் பார்க்கறேன்னு சொல்றீங்க. ஏங்க எங்க அக்கா ஜெயிப்பாங்களான்னு பார்க்கலாம் வந்தா முத்தரசனுங்க எங்க அக்காவுக்கும் பொருத்தம் பார்க்கறேன்றீங்க. ஐயோ, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. நான் சொன்னது தேர்தலுக்காக தான் பொருத்தம் பார்க்குறேன்னு. ஜெயிப்பாங்களா? அவருடைய தசா புத்திக்கும் இவங்களுக்கு நடக்கிற கிரகத்துக்கும் ஒத்து போகுமா அப்படின்னு பார்த்து சொல்லலான்னு சொன்னாங்க. நீங்க எங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க? ஏங்கா ஏற்கனவே கட்சியில முத்தரசனையும் உன்னையும் பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க. இதுல இவரு வேற எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்திட்டு இருக்காரு. டேய் சும்மா இருடா. அவரு சொன்ன மாரி எதுனா நடந்தது உன்னை விட்டு தேத்திடுவேன். ஐயா, என்ன கேட்டு ஆள்கால் நீங்களா பேசிருக்கீங்க. நான் சொல்றதை கேளுங்க. முத்தரசனுக்கும் உங்களுக்கும் மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. அப்படி ஏதாவது நடந்ததுன்னா உன்னை வெட்டி போட்டுருவேன். ஐயா, ஏமா டென்ஷன் ஆகிற? நீங்க தானே எலெக்ஷன் நின்று ஜெயிக்குமா இல்லையான்னு கேட்டீங்க. சொல்ல வந்தா ஒரே பதறீங்க. என்ன பிரதர், இவ்வளவு பெரிய பிரச்சனையை கிளப்பி விட்டு அப்புறம் என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஐயா உங்ககிட்ட கேட்டேன் பாரு. ஏம்பா நான் என்ன சொன்னேன்? அதாவது ஜெயிக்கிறதுக்கான வழி இருக்கா, என்ன யார் யாருக்கு என்ன திசை நடக்குது, திசைப்படி இது சேருவாங்களா இல்லையா, தொகுதியில் வெற்றி பெற முடியுமா முடியாதான்றதை நான் கணிச்சிட்டு இருக்கேன். நீங்கள் என்னமோ மனசில் வச்சுன்னு பேசுறீங்க. நான் சொல்கிறேம்மா, உங்களுக்கு 40% தோல்வியும் 40% வெற்றியும் 20% நடுநிலையும் முத்தரசன் தலைவர் ஒரு வேளை மாறினார்னா நீ கேரண்டியா ஜெயிப்ப. உன்னை இப்ப என்ன சொல்றாரு தெரியுதா? கட்சி மாற சொல்றாரு. மாறிடு அந்த சகவாசம் நம்மளுக்கு வேணாம். மா அந்த கட்சியில நான் பல வருஷமா இருக்குமா, திடீர்னு மாற முடியாது. தெரியுது, உன் மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குதுன்னு தெரியுது. மா உன் வாயை மூடுமா. இப்பதான் எனக்கு கட்சியில எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்காங்க. நீ ஏதாவது பேசுறது கேட்டு விட்டுறாத. இருமா அவசரப்பட்டு சண்டை போடாதீங்க. பரிகாரத்தை நான் சொல்றேன், அது பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க. அதாவது இந்த 40 60 மாற்றணும், 100 மாற்றுறதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்கள் ராசிப்படி வாய்ப்பு இல்லை, முத்தரசன் கணக்குப்படியும் வாய்ப்பு இல்லை. அதனால் நான் சொல்லிடுறது தெளிவாக சொல்லிடுறேன். அதாவது ஏழைக்கு 10 ஆடு 10 கோழி வாங்கி கொடுங்க. அந்த ஏழை யாராக இருக்கணும்னா உங்கள் வாழ்க்கைக்கு ஏதாவது வழிவகுத்தவங்களாக இருக்கணும், உங்கள் வாழ்க்கைக்காக ஏதாவது அவங்க செஞ்சவங்களாக இருக்கணும். அப்படி செஞ்சவங்கன்னு நீங்கள் தேடிலாம் கண்டுபிடிக்கக்கூடாது. அப்படி போய் வழியே பண்ணாலும் தப்பாயிடும். எதுக்கு இவங்க திடீர்னு வாங்கி தராங்கன்னு எனக்கு வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பரிகார நிவர்த்தி ஆகிடும், நீங்கள் ஜெயிப்பீங்க. அதான பார்த்தேன்.
அங்க சுத்தி இங்க சுத்தி கரெக்டா வந்துட்டார்ல. டேய் அதெல்லாம் பரவாயில்லடா. நான் எம்எல்ஏ ஆனா அதெல்லாம் சம்பாரிச்சுப்பேன்டா. முதல்ல சொன்னதை வாங்கி கொடுத்துடலாம்டா. சரி சரி வாங்கி கொடுத்துடலாம். சில கேள்விலாம் அவரை பார்த்து நான் கேட்டுறேன், அப்புறம் வாங்கி தரலாம். டேய் என்னடா கேட்க போற? கேட்கும் போது தெரியும். எங்க அக்கா இது வரைக்கும் அவங்க வாழ்க்கையில என்னென்ன நடந்தது, எப்படி இருந்தாங்க, அத பத்தி சொல்லுங்க. என்னப்பா கேட்குற? அது எப்படிப்பா சொல்ல முடியும்? அதெல்லாம் சொல்ல முடியாது. எப்படி இருந்தாங்க, ஏதா இருந்தாங்க, என்ன ஆச்சு, ஏது ஆச்சு. நான் ஒன்று சொல்லுவேன், அது இல்லைன்னு மறுப்பீங்க. இருந்தாலுமே இல்லைன்னு மறுத்துட்டு என்ன பைத்தியக்காரனாக்குவீங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கோம் அப்படின்னு நான் சொல்கிறேன் வச்சுக்கோங்க. ஏற்பட்டிருந்தா கூட இல்லைன்னுவீங்க. உங்களுக்கு பண சரிவு வந்திருக்கும், கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படின்னுவேன். அது எந்த காலகட்டத்தில் எந்த வயசில் வந்ததுன்னு சொல்லுவேன். நம்ப மாட்டீங்க. அப்படியே அவங்க நம்பினாலும் நீ என்ன சொல்லுவேன், அதெல்லாம் இல்லை அப்படின்னுவேன். இது மாதிரிலாம் கேட்காத தம்பி. நடக்க போறதுக்கு சொல்றேன். நீ நடந்து முடிஞ்சதெல்லாம் என்ன கேட்டுக்காத. நடக்க போறதே கரெக்டா சொல்றேன்னு சொல்றீங்க, நடந்து முடிஞ்ச விஷயத்த ஏன் உங்களால கரெக்டா சொல்ல முடியல? டேய் அவர் தான் இப்ப இவளுக்கு விபத்து ஆயிருக்குன்னு சொன்னாரா? டேய் பண கஷ்டம் இருக்குன்னு கூட சொன்னாரேடா. பாத்தியா, நீ மறைக்க பார்த்தாலும் இங்க எதையுமே மறைக்க முடியாது. உங்களுக்கு சின்ன வயசுல இவங்களுக்கு இருந்த ஒரு மச்சம் என்ன நான் தெளிவா சொல்லிட்டா? சொல்லுங்க தம்பி. நாங்க துல்லியமா சொல்லுவோம். நெத்திக்கு கீழே, புருவத்துக்கு கீழே, கண்ணுக்கு கீழே, உதட்டுக்கு மேல, கன்னத்துக்கு ரைட் சைட்ல, மூக்குக்கு இடையில மச்சம் இருக்கும். இத நீங்க ஜோசியம் பார்த்தா சொல்லணும் அவசியம் இல்ல, யாரு பார்த்தாலும் சொல்லுவாங்க. இருடா, முதுகுல இருக்கிற மச்சத்தை சொல்றாரா பாக்கலாம். சொல்ற கேட்டுக்க தம்பி. முடி இருக்குல்ல, தலைமுடி, மண்டை இருக்குல்ல, மண்டைக்கு கீழே, ஷோல்டருக்கு சைட்ல, முதுகுக்கு மேல ஒரு மச்சம் இருக்கு. கரெக்டா சொல்லிட்டாரா? அவரு கரெக்டா சொல்லிட்டாரா? சொன்னதே நீதானம்மா. டேய் நான் உங்ககிட்ட சொன்னேன், அவரு கரெக்டா சொல்லிட்டாருல்ல. ஆமா, நீ என் காதுல வந்து ரகசியமா சொன்ன பாரு. அவங்கள பத்தி வேற ஏதாவது சொல்லுங்க, அப்பதான் நம்புவேன். சொல்றேன்ப்பா. ஏதோ உங்க அம்மா சொல்லிதான் நான் சொன்னதா நினைச்சிருக்க. நான் சொல்றேன், நல்லா தெளிவா கேட்டுக்க. அவங்களுக்கு 2 பார்வையும் நல்லா தெரியும். 2 மூக்கு துவாரத்துல இருந்தும் மூச்சு விடுவாங்க. இந்த நாக்கு நல்லா பெறலும், வார்த்தை நல்லா வரும். 2 காதுமே அவங்களுக்கு கேட்கும். 2 கையுமே நல்லா வேலை செய்யும். 2 காலுமே நல்லா நடக்க முடியும். இவ்வளவு விஷயத்துல அவங்களுக்கு அண்மையில நடக்கிறதுல கொஞ்சம் வலி இருக்கு. இந்த கால் சில டைம் இருக்கும், இந்த கால் சில டைம் இருக்கும். சில டைம் உட்கார முடியலன்னுவாங்க, எந்திரிக்க முடியலன்னுவாங்க. இங்க கரெக்டா சொன்னீங்க. ஏண்டி அவர் சொன்னதெல்லாம் கரெக்டா இருந்துல்ல? ஆமாம்மா. என்னத்த ஓமாம்மா, அத போய் நம்புற? அவர் சொன்னதெல்லாம் உண்மைதான். என் கண்ணு 2 நல்லாதான் தெரியும், காது நல்லாதான் கேட்கும், இந்த ஓட்டையெல்லாம் மூச்சு விடுறேன், நல்லாதான் பேசுறேன், கை கால் 2 நல்லாதான் இருக்குது, கால் தான் சரியா நடக்க முடியல. கரெக்டா தான் சொன்னார்ல. என்னத்த கரெக்டா சொல்றாரு? உன்னை மாதிரி ஆளுங்க இருக்கனால தான் அவரை மாதிரி ஆளுங்க எல்லாம் பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க. வரும்போது தாங்கி தாங்கி வந்தல்ல, அத சொல்றாரு. தம்பி சும்மா கத்தாதப்பா. அந்த காலத்திலே ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. தெய்வம் என்றால் அது தெய்வம், சிலை என்றால் வெறும் சிலைதான், உண்டு என்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை அப்படின்னு பாடினாங்களே. இவங்க இருக்குன்னு நம்புறாங்க. அதனால இவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. உனக்கு நம்பிக்கை இல்லை, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? யாரு நான் நம்பாமலையா? 234 பேர் போட்டிடுறாங்களே, அவங்க ஜாதகத்தை எடுத்துட்டு போய் ஜெயிச்சிட மாட்டாங்களா? நம்பா, நீ வளவலும் பேசாத. என்ன பண்ணுன்ற நீ? ஓட்டு போடக்கூடிய 8 கோடி பேர் மக்களோட ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து பார்த்தா கூட சொல்ல முடியாது. வாக்கா வெட்டியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க. எலெக்ஷன் வந்தா கலெக்ஷன் வரும்னு பார்த்தா இனிமேல் எம்எல்ஏ, கவுன்சிலர், எம்பி உங்களுக்கெல்லாம் பார்க்க கூடாது. சி 2 ஹவரா பேச்சு 10 பைசா பிரயோஜனம் இல்லாத போச்சு. எல்லாம் நம்புவாங்க. அவன் ஒருத்தனை கூட்டு வந்து பொழப்பில மண்ணை போட்டுவாங்க. ஆனா குண்டு அதுக்கு முன் தான் மண்டியாச்சு. அவங்க அம்மா அதுக்கு மேல ஆமா 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 ஆமாச்சு. இவன் ஒருத்தன் தான் தப்பி பிறந்திருக்கான் அந்த குடும்பத்துல. சீ போச்சு போ.